நான் மனிதர்களில் நடிகனை பார்த்திருக்கிறேன், ஆனால் நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் நீதான் என்று எம்ஜிஆரை பற்றி வாலி புகழ்ந்து எழுத காரணம் என்ன? இறைவன் அறிய ஒரு பாட்டை கூட இப்படி வரணும், நான் வள்ளல் எழுதணும், அப்படி எழுதணும், இப்படி எழுதணும் அவர் என்கிட்ட சொன்னதே. எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் வாலி, இந்த இரண்டு பெயர்களும் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் பிரிக்க முடியாதவை. எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுத வாய்ப்பு வருது. இவர் அப்ப ரொம்ப டிஎம்கே எல்லாம் பவர்ஃபுல்லா இருந்த பீரியட் இல்லையா கொள்கை ரீதியாக. சோ இவர் சொல்லிட்டார், அவரு வாலின்னு ஒரு பிராமின், அவரு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டான்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு. அவர் எனக்கு என்ன ஆட்சேபனை கிடையாது, பாட்டு அண்ணா பார்த்து ஓகேன்னு தர்றேன், எனக்கு ஓகேன்ட்டார். அண்ணா பாட்டை பார்த்துட்டாருன்னா பாட்டுல நிறைய இடம் சுழிச்சிருந்தது, நிறைய சுழிச்சிருக்கேன், இதெல்லாம் நல்லா மாற்ற சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை அண்ணா பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு பாட்டுன்னாரு. இந்த சுழிச்சிருக்கிற இடம் இதுன்னு சுழிச்சிருக்காரு, என்ன இதெல்லாம் நீக்கக்கூடாது, பிரமாதமா இருக்கு இந்த வரிகள்னு சொன்னார். இவர்களுக்கிடையே அளவற்ற பாசமும் ஆழ்ந்த நட்பும் இருந்தது. அதே நேரத்தில் கால சூழல் காரணமாக சில கருத்து வேறுபாடுகளும் தோன்றியுள்ளன. ஆனால் அவை உறவை உடைக்கவில்லை, மேலும் புரிந்து கொள்ள செய்தன. பாரதி ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கேனுடைய அந்த சின்னத்தெல்லாம் இது வரைக்கும் சினிமாவில் யாரும் வச்சதில்லை. அவ எதையும் தாங்கும் இதயம், உதயசூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலர, அதெல்லாம் வரும். அது அண்ணா ரொம்ப அசந்து போட்டார், ஏன்னா இதெல்லாம் இந்த ஆளு டூயட்ல வச்சிருக்கிறான். தென் அண்ணா வந்தார், பாட்டை கேட்டாரு, ரெக்கமெண்டட் மீ டு அனதர் பிக்சர் ஆல்சோ. எதையும் தாங்க அண்ணா தான் நம்ம வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்தவர். விபூதி, கொள்கை, மரியாதை. ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் வாலியை தனியாக மரத்தடிக்கு அழைத்து சென்றார். வாலி, உங்களால் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை வருகிறது என்று மெதுவாக எம்ஜிஆர் பேசத் தொடங்கினார். வாலி உடனே பதற்றமடைந்தார். என்ன அண்ணே என்று கேட்டார். எம்ஜிஆர் விளக்கமாக இப்போது கூறுகிறார், நீங்கள் அரசியலில் இல்லாதவர், உங்கள் திறமை காரணமாகத்தான் நீங்கள் முன்னேறியவர், நல்லா எழுதுறீங்க, அதனாலதான் நான் உங்களை பயன்படுத்திக்கிறேன். ஆனால் நான் இருக்கும் கழகத்தில் சிலர் பகுத்தறிவு கொள்கை பேசும் கட்சியில் இருக்கும் நீங்கள் நெற்றியில் விபூதி குங்குமம் இடும் வாலியை ஆதரிக்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். உங்களை நான் விட எனக்கு விருப்பமில்லை. வீட்டில் எப்படி வேண்டுமானாலும் பக்தியுடன் இருங்கள், வெளியே வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும். அந்த நிமிடம் வாலி சிந்தித்தார். அண்ணே, நான் தீவிர முருக பக்தன், என்னை உங்களோடு இணைத்ததும் அந்த முருகன்தான் என்று நம்புகிறேன். நான் விபூதியை விட முடியாது. உங்களுக்கு தர்ம சங்கடம் வேண்டாம், நான் விலகிக் கொள்கிறேன் என்று வாலி சொன்னவுடன் எம்ஜிஆர் அவரது இரு கரங்களை பிடித்து, சரி, இந்த விஷயத்தை இத்துடன் முடிப்போம் வாங்க என்று தோளில் கை போட்டு மீண்டும் பதிவு அறைக்குள் அழைத்து சென்றார். இதுவே எம்ஜிஆரின் பெருந்தன்மை. நான் படகோட்டி பாட்டு எழுதுற முதல் 2 பாட்டு எழுதுறப்போ நான் தான் அந்த பாட்டை எழுதியிருக்கேன்னு எம்ஜிஆருக்கு தெரியாது. அந்த காலத்தில் இந்த கேசட்லாம் கிடையாது, ஸ்பூல் தோட்டத்தில் கொண்டு போய் எம்ஜிஆருக்கு போட்டு கட்டுறாரு வேலுமணி. அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இன் பிட்வீன் எம்ஜிஆர் அண்ட் கண்ணதாசன். எம்ஜிஆர் கவிஞர் எழுதினதா அப்படின்னு ஒரு ஆஃப் மைண்டாக கேட்டிருக்காரு. இல்லை வாலின்னு உங்களுக்கு ஏற்கனவே நல்லா எழுதியிருக்கேன். எம்ஜிஆர் நூந்துட்டார், போடுங்க போடுங்க பாட்டேன்னு கேட்டார். அன்னைக்கு சாயந்தரம் தான் திருக்கழுக்குன்றத்திலேயே பரங்கி மலையிலேயே ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்றார், இனி என் படங்களுக்கெல்லாம் வாலிதான் பாட்டு எழுதுவார். 1972ஆம் ஆண்டு பிள்ளையோ பிள்ளை திரைப்படம் தயாரானது. இதில் மூகா முத்து கதாநாயகனாக நடித்தார். இசை MS விஸ்வநாதன். அந்த படத்தில் வாலி எழுதிய பாடலில் 3 தமிழ் தோன்றியது என்ற வரி இடம் பிடித்தது. படத்தின் சிறப்பு காட்சிக்கு பிறகு மறுநாள் காலை எம்ஜிஆர் வாலியை தனது தோட்டத்திற்கு சிற்றுண்டிக்காக அழைத்தார். உணவு பரிமாறியபடியே எம்ஜிஆர் மெதுவாக கேட்டார், வாலி, 3 தமிழ் தோன்றியது மூகா முத்துக்கிட்டதானா என்று. அந்த கேள்வியின் பின்னணி வாலிக்கு உடனே புரிந்தது. வாலி அமைதியாக விளக்குகிறார், அண்ணே, நான் வளர வேண்டிய இளம் கலைஞன், வாழ்த்தி பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லப்பட்டதால் அப்படி எழுதினேன். என் தமிழ் எல்லோரையும் வாழ்த்துவதாக இருக்க வேண்டும் என்று நீங்களே பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். எம்ஜிஆர் வெளிப்படையாக எதிர்ப்பில்லாமல் இருந்தாலும் அந்த பாடல் தனது படத்தில் இருந்திருந்தால் இன்னும் பிரபலமாயிருக்கும் என்ற எண்ணம் அவரது முகத்தில் தெரிந்ததாக வாலி பின்னர் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் தங்கம் திரைப்படத்தில் நான் செத்து பிழைச்சவண்டா என்ற பாடலை வாலி எழுதினார்.
அப்போது எம்ஜிஆர் துப்பாக்கி சூட்டில் இருந்து மீண்டிருந்த காலம். அந்த வரிகள் அவருக்கு பொருத்தமாக அமைந்தன. பாடலை கேட்ட எம்ஜிஆர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் மேலும் ஒரு வேண்டுகோள் வைத்தார். நாட்டுக்காக உயிரை அர்ப்பணித்தவர்களை பற்றி எழுதியிருக்கிறீர்கள். தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்தவர் நம் கலைஞர். ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து அவரை பற்றியும் ஒரு சரணம் சேர்த்தால் நல்லது என்றார். வாலியும் அதன்படி ஒரு சரணத்தை சேர்த்தார். உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டமிது. அதே படத்தில் நான் அளவோடு ரசிப்பவன் என்ற பாடல் வரியின் 2வது வரியை யோசித்துக் கொண்டிருந்தார் வாலி. எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று எழுதுங்க வாலி என்றார். வாலி அதை ஏற்றுக்கொண்டு பாடல் வரியில் சேர்த்தார். நானும் மாறன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன். கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன். நான் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு. நான் அளவோடு ரசிப்பவன் விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு. நான் அடுத்த வரி போடாமல் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணமஞ்சு கேட்டார், என்னையும் அடுத்த வரி போடாமல் புயலையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த வரியை போடுவார். நான் அளவோடு ரசிப்பவன் அளவோடு ரசிப்பவன் எனக்கு ஒன்றும் வரல. கலைஞர் அப்போ தான் வந்தார். மாறன் சொன்னார், மாமா வராரியார். வந்தார். என்னையா வேலை பாட்டை எழுதுகிற அப்படின்னாரு. இல்லை அளவோடு ரசிப்பவன், அதுக்கு அடுத்த வரி புரியலன்னு. விசு டியூனை வாசினார். நான் அளவோடு ரசிப்பவன். உடனே அடுத்த வரி சொன்னார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு. எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு. நான் அசந்து போயிட்டேன். எதையும் அளவின்றி கொடுப்பவன். அந்த காலம் எம்ஜிஆரும் கலைஞரும் பரஸ்பர அன்பு பாராட்டிய காலம். நான் 1 மணி நேரமா வெத்தலா போட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு. இவர் எழுதிட்டாரு. 10 நாள் கழிச்சு எம்ஜிஆர் சத்யா இதில் வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தேன். எம்ஜிஆர் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தார். என்னென்ன விசேஷம்னா, அளவின்றி கொடுப்பவன் என்னை பற்றி எழுதிட்டுறேன்னார். நீங்கள் முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க, இது அவர் எழுதினது, நான் எழுதினது இல்லைன்னு. எம்ஜிஆரின் இயல்பு. ஒரு உண்மை சொல்லட்டுமா, எம்ஜிஆர் ஒருபோதும் என்னை புகழ்ந்து எழுதுங்கள் என்று வாலியிடம் கேட்டதே இல்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் போன்ற பாடல்கள் அனைத்தும் வாலியின் தன்னிச்சை படைப்புகள். நான் ஆணையிட்டால் சாங்கை பத்தி என்னன்னு கேட்டா, அந்த சாங் முதல்ல நான் ஆணையிட்டால்னு இல்லை, நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் எங்க ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னு தான் ரெக்கார்ட் பண்ணோம். மேலும் தன்னை வள்ளல், மன்னன் என்று அழைப்பதையும் எம்ஜிஆர் வெட்கத்துடன் தவிர்ப்பார். அவரது விருந்தோம்பல், எளிமைத்தன்மை, மனிதநேயம் இவற்றை அருகில் இருந்து கண்ட வாலிதான் அவரை உயர்த்தி பாடினார். எம்ஜிஆர் இறந்த பிறகு கவிஞர் வாலி இயற்றிய கவிதை பொன்மனச் செம்மலே, என் பொழுத்து புலர கூவிய சேவலே, உனக்கென்று நான் எழுதிய முதல் வரியில்தான் உலகுக்கு என் முகவரி தெரிய வந்தது. என் கவிதா விலாசம் உன்னால்தான் விலாசமுள்ள கவிதையாயிற்று. இந்த நாட்டுக்கு சோறிடும் முன்னரே என் பாட்டுக்கு சோறிட்டவன் நீ. என்னை வறுமை கடல் மீட்டு வாழ்க்கை கரை சேர்த்த படகோட்டியே, கருக்கிருட்டில் என் கண்களில் தென்பட்ட கலங்கரை விளக்கமே. நான் பாடிய பாடல்களை நீ பாடிய பிறகுதான் நாடு பாடியது, ஏழை எளியவர்களின் வீடு பாடியது. இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாதவன் இன்று இல்லை என்று போனான், இனி நான் யாரை பாடுவேன்? புரட்சி தலைவனே, நீ இருந்தபோது உன் அடக்கத்தை பார்த்து நாடு தொழுதது. இன்று இறந்த பின்பு உன் அடக்கத்தை பார்த்து நாடு அழுதது. வைகையாரும் பொன்னியாரும் வற்றி போகலாம், நீ வற்றாத வரலாறல்லவா? கலைத்தாயின் தலைமகனே, கோட்டையில் கொலுவிருந்தால் மட்டும் நீ சிஎம் அல்ல, கோடம்பாக்கத்திலும் கர்ஜித்துக் கொண்டிருக்கும் சிஎம் தான். இன்று படத்தை நிரப்ப பலர் இருக்கிறார்கள். உன் இடத்தை நிரப்பத்தான் எவருமே இல்லை. நான் மனிதர்களில் நடிகர்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் நடிகர்களில் நான் பார்த்த முதல் மனிதன் நீதான். அதனால்தான் நீ நோயுற்ற போது தங்கள் வாழ்நாட்களின் மிச்சத்தை உன் கணக்கில் வரவு வைத்துவிட்டு எத்தனையோ பேர் தங்கள் கணக்கை முடித்துக்கொண்டு தீக்குளித்தார்கள். என் இதய தெய்வமே, உன் இறப்பில் நான் 2வது முறையாக என் தாயை இழந்தேன்.
இனி நான் யாரை பாடுவேன் என்று வாலி கவிதை வரிகளை எழுதி முடிக்கிறார்.